காவல் பணி செய்ய போறவர ஒரு பப்ளிக் கொலை பண்றான்னா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் என்ன? அது இவர்ட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? குடும்ப பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஊர் மக்கள் உதவியாவது நாடியிருக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸயாவது வர சொல்லியிருக்கணும். இது நம்ம தமிழ்நாட்டு காவலர்கள் வீரமானவர்கள் தான் நான் மறுக்கல. ஏட்டிக்கு போட்டி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீ அநியாயமா ஒரு உயிர் போயிட்டு, எதுக்காண்டி போச்சு? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சமாளிக்க போனதுனால உயிர் போயிட்டு. தொடர்ந்து பாருங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்த ஒட்டி பண்ணை வீட்ல ஃபர்ஸ்ட்டு தெய்வசிகாமணி, அலமேலு செந்தில்குமார் மர்டர் ஆனாங்க. அத தொடர்ந்து ஒரு பண்ணை வீட்டு மர்டரு. இது 3வது பண்ணை வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டவங்க செஞ்ச மர்டர் ஆவுது இது. அவங்களுக்குள்ளயே வெட்டிக்கிட்டாங்க. அப்பா, புள்ளைய வெட்டிட்டாங்கன்னு. மேக்ஸிமம் பண்ணை வீடுகள்ல வந்து தங்க வைக்கக்குள்ள இந்த பிரச்சனைகள் வரும் தான். எல்லா இடத்துலயும் குவாரில எல்லாம் தங்க வச்சிருப்பாங்க. ப்ளஸ்ஸு சைட்ல வெட்டிக்கிறாங்க. நார்த் இந்தியன் சைட்ல வெட்டிக்கிறாங்க. இது குடும்ப பிரச்சனையாவே இருந்து அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாவறது ஒரு புறம் இருந்தாலும், ஒரு வேலைக்கு போன ஒரு அதிகாரி, அந்த சம்பவத்த என்னன்னு தெரிஞ்சுக்க போன ஒரு அதிகாரி, புடிக்க போன அதிகாரி, சட்ட ஒழுங்க காப்பாத்த போனவன் வெட்டுப்பட்டு சாகுறது வந்து என்ன லாஜிக்ன்னே புரியல எனக்கு.